ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நாம இன்னைக்கு சூப்பரான தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். அதுவும் இல்லாமல் இது சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. வாங்க இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். என்ன பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். நம்ம ரைஸ் 2 கப் ரைஸ் நல்லா ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 3 வரமிளகா, 10 முந்திரி பருப்பு, ஒரு அரை தேங்காய் நல்லா துருவினது, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இவ்வளோதான் தேவையான பொருட்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். என்னோடய வீடியோவை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். வாங்க இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கணும். கடுகு நல்லா வெடித்த பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது ரெண்டுமே ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு. ஸோ இந்த எல்லாத்தையும் நம்ம வதக்கும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ஓரளவு நல்லா வறுத்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடயே நீங்கள் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட் இருக்கும். முந்திரி பருப்பு இல்லைன்னா கடலைப்பருப்பு ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. இல்லை ரெண்டுமே சேர்த்துக்கிட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் வரமிளகா சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ரைஸ்க்கு. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நம்ம ஆயிலே சேர்த்துட்டோன்னா அது நம்ம ரைஸ் போட்டு கலக்கும்போது மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக உப்பு கரைஞ்சி ரைஸோட ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் ஆயிலே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. சாதம் நம்ம ஏற்கனவே வேக வைக்கும்போது உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். ஸோ அதனால் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. சாதம் நல்லா ஆறியிருந்தால் தான் நமக்கு தேங்காய் சாதம் நல்லா உதிரியாக வரும். சாதத்தை நல்லா உப்பு போட்டு பரட்டின பிறகு கடைசியாக தான் தேங்காய் பூ சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாதத்தை பரட்டியாச்சு. ஸோ அரை மூடி துருவின தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு கடைசியாக சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.